ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலை ஒவ்வொரு நாளும் கண்டுகளிக்கிற பயன்பெறுகிற அத்துணை நண்பர்களை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆண்டவர் இயேசுனுடைய பெயரினாலே சொல்லிக்கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தவக்காலத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். தவக்காலம்னாவே அந்த பேச்சை, அந்த குரலை, அந்த வார்த்தையை கேட்டாவே ஒரு விதமான சோகம் நம்மிடத்தில் வந்து விடுகிறது, இயல்பாக இருக்கிறது. அது என்னமோ தெரியல, தவக்காலம் அப்படின்னா அப்படியே ஒரு சோகம் அப்படி நமக்கு வந்துடுது. ஆண்டவர் சோகத்தை விரும்பவில்லை. அவர் அப்படியே எண்ணெய் தைக்காம சாப்பிடாம அப்படிலாம் இருக்கணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. எப்போதும் போல ஹாப்பியாக இருக்கணும், இன்னும் அதிகமாக தவக்காலத்தில் தான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களில், குறிப்பாக இந்த முதல் வாரத்தில் ஆண்டவருக்கு நேர்ந்த அந்த சோதனைகளை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக அழகாக நமக்கு எண்பித்து காட்டுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட சோதனைகளை அவர் சந்தித்தார், அந்த சோதனைகளை சமாளிக்க எப்படிப்பட்ட யுக்திகளை எல்லாம் அவர் கையாண்டார் என்பவற்றைப்பெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது. அதை பற்றி தந்தை அவர்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னைக்கு சோதனை சாமி, ஆண்டவர் சோதனைக்குள்ளானார் அப்படின்றது உண்மை. ஆனால் அந்த சோதனைகள் அவருக்கு ஒரு பெரிய சோதனையே இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் அவருக்கு சாதாரணது. ஆனால் நம்மளை போல சாதாரண மனிதர்களுக்கு தான் இப்படிப்பட்ட சோதனை இன்னைக்கு யதார்த்தமாக இருக்குது, அது நம்மளை தாக்குது. அதுவும் ஆண்டவருக்கு ஒரு 3 சோதனை வந்துச்சு. 3 சோதனைகளும் வித்தியாசமானது. ஆண்டவர் பாலை நிலத்துக்கு போனார், தனிமையாக இருக்கிறாரு, 40 நாள் சோதனைக்கு உண்ணா நோன்பு இருந்து அங்கே இருக்கிறாரு. அப்போ பசியில் இருக்கிறாரு, உண்ணா நோன்பு இருக்கும்போது அப்போ தான் சாத்தான் உள்ள வர்றான், கரெக்டாக என்ட்ராகலாம். அப்போ சாத்தான் முதலில் சோதிக்கிறதே நீ இறைமகன் என்றார், இந்த கல் அப்பமாகும்படி பார்க்கலாம், செய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அவருக்கு பசியில் இருக்கிறாரு, கல் அப்பமாக்கி அவரால் முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும், எதை வேணாலும் செய்வார். 2 மீனையும் இதையும் 5000 பேருக்கு கொடுக்குற மனுஷன் சாதாரண கல்லை கூட உடைச்சி கொடுக்கறது பெரிய காரியமே இல்லை. சாதாரண தண்ணியை ரசமாக மாற்றுற மனுஷனுக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் நம்ம பசியில் இருக்கிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்பமா மாற்று அப்படின்னு சொல்லி அது வர்றது தான் பசியை வச்சு தான் சாமி பலர் வாழ்க்கையில் விளையாடுறாங்க. கண்டிப்பாக ஒரு குவார்டர் பாட்டிலுக்கும் ஒரு பிரியாணி போட்டதுக்குன்னா சாமி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அடிபணிஞ்சு ஓடுறானுங்கல்ல, வண்டியாக ஏறி கூட்டிகிட்டு போயிடறானுங்கல்ல. இன்னைக்கு கூட்டம் சேர்க்கிறதே அதில் வச்சு தான் கூட்டம் சேர்க்குறானுங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படின்ற உணர்வுலாம் இல்லையே. அப்போ இன்னைக்கு பசிக்கு அடிமையாகிற எதுவும் இன்னைக்கு எதுவும் செய்யலாம். ஒரு உணவை காட்டினா மக்கள் எதையும் செய்வானுங்க, இந்த உணவை கொடுத்தா எதுவும் நம்ம பக்கம் வந்துருவானுங்க அப்படின்றது சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பல சாத்தான் நம்ம நாட்டிலையும் தெரியுது. இன்னைக்கு இதை காட்டி நம்மளை மடக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் அப்படியே அடிபணிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சோதனைகள் எல்லாம் வெளிப்பட்டு வரணும் அப்படின்றது தான் கடவுள் விரும்புறது. ஆதாம் ஏவாள் அதுக்கு தானே அடிபணிஞ்சாங்க. ஆதாம் ஏவாள் இன்னைக்கு தொடக்கத்தில் இந்த மரத்தின் கனியை உண்ணாது அப்படின்னா இதுல ஏதோ சம்திங் இருக்கு, இதுதானே பார்க்கணும். சாப்பாட்டுல தான் முதல் பாவத்தையே செய்யறான், உணவுல தான் முதல் பாவமே. அவன் அப்ப கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது அதற்கும் அப்பாற்பட்டு வாழக்கூடிய ஒரு அந்த சோதனையெல்லாம் கடந்து. அந்த நாக்கு பயங்கர டேஸ்ட் இல்லையா, அது தேடுது, வித்தியாசமா சாப்பிடணும் தேடுது. அதை பார்த்தோன்னே ஓடிடலாம். அண்மையில் ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு இது வந்துச்சு சாமி. என்னன்னா, ஆண்டவர் ஆதாம ஒரு சைனீஸ்காரனை படைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாமே இன்னும் ஏதேன் தோட்டத்தில் இருந்திருப்போம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, சைனீஸ்காரனா அவன் ஆப்பிள் சாப்பிட்றது போல பாம்பை சாப்பிட்றா நல்லா இருக்கும் அப்படின்னு நகைச்சுவை. உண்மைதான். ஆனா நம்ம மக்கள் ஆனா இரண்டையுமே சாப்பிட்றோம், அது உண்மைதான். அது ஆனா நம்ம வாழ்க்கையில உணவுக்காக பின்னால போகணும்னு நினைக்கிற பாருங்க, அதுதான் தப்பு. இன்னைக்கு சாதாரண உணவு பற்றங்களுக்கும் கொடுக்குற 500 ரூபாய்க்கும் 1000க்கும் விலை போற மக்களும் இன்னைக்கு உண்டுல. எப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு இந்த எதுல பசியா இருக்கிறோம், அந்த பசியெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த சோதனைலாம் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் பக்கம் வர்றதுக்கான ஒரு வாழ்க்கை நிலை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்க. நீங்க ஊனியல்விக்கு ஏற்ப இந்த உலகத்துல வாழாதீங்க. அப்ப ஊனியல்வி நிச்சயெல்லாம் தூக்கி போட்டு தூய ஆவியின் துணையோடு இந்த உலகத்துல வாழுங்க அப்படின்றாரு கடவுள், அந்த உரோமையர் 8:13. அப்ப தூய ஆவியோடு துணையோடு வாழ்றதுதான் ஆண்டவருக்குரிய வாழ்க்கை. இந்த உணவுக்காக ஓடுறதும், பார்த்து காட்டுற பொருளுக்காக ஓடுறதும், பகட்டுக்காக இந்த மாதிரி ஓடுற வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையாகவே அந்த கடவுளுக்குரிய உள்ளத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம இணைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையாகவே கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு சோதனையை வெல்றது இன்னைக்கு ரொம்ப ரிஸ்க். குடும்பத்துல எல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்காக சண்டை போடுற ஃபேமிலிஸ் எத்தனை பேர் சுவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை போட்டுக்கிட்டு, இது ஒரு பெரிய இதே இல்லை.
இது அவருக்கு சமைக்க தெரியல, அந்த அம்மாவுக்கு சமைக்க தெரியலன்னு தெரியும், அப்பதான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு சண்டை போடுவாரு, என்ன சமைக்கிற நீ, இதே தோசையே போடுற, உப்புமாவே போடுற, அதே போடுற, இதே போடுற, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானையா கல்யாணம் பண்ண நீ, இன்னைக்கு என்ன புதுசு புதுசா கேட்குற, நான் என்னத்த பண்ண முடியும், அந்த அம்மா அதான் கேட்கும். ஆனா இன்னைக்கு அந்த அந்த சோதனைகள்லாம் வென்று வெளியில வர்றது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானது, யதார்த்தமானது. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல குடும்பங்கள்ல சண்டையும் அல்லது தெருவுல சண்டையும் சமூகத்துல பிரச்சனையும் சின்ன சின்ன காரியங்கள்ல வந்து மனிதர்கள் அட்ராக்ஷன் இழுத்து கொள்ளப்படுறாங்க. இந்த இந்த உணவு பிரச்சனை வந்து நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நிலை வருது அப்படின்னு சொன்னா உண்மையா ஒரு நல்ல நிலையா உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது ஆண்டவர் ஏஸ்ட வந்து சாத்தான் வந்துச்சு இல்லையா, அவள்கிட்ட கேட்டுச்சு, இவற்றின் முழு அதிகாரத்தையும் ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் காட்டி உனக்கு எல்லாத்தையும் தருவேன், அதிகாரத்தை முழுவதும் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு தேடலை தான் நம்ம பார்க்க முடியாது. எல்லா தளங்களிலுமே சரி, குடும்ப தலைவனாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவன் ஆசைப்படுறான். யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, அவன் அந்த குடும்பத்தை அவன் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படின்னு இந்த அதிகார துணி அப்படிங்கிறது குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கும். இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தால் மூத்தவன் அண்ணன், அப்போ அதிகாரத்தை அவன் எடுத்துக்கிறான். அப்போது தம்பி 2 பேர்த்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு போக்கு அது குடும்பத்தில், அது சமூகத்தில், எல்லா விதமான அரசியல் தளங்களில், சமூக தலங்களில், ஆன்மீக தலங்களில், மடங்களில், எல்லா இடங்கள்லையுமே அதிகாரம் நிறைந்த ஒரு காரியமாக தான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு ஒருபோதும் இந்த அதிகாரத்தை தேடிய ஒரு மனிதராக இல்லை. அவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவருடைய பிறப்பு அந்த மாட மாளிகையில் இருந்திருக்கும், மாட்டு தொழுவத்தில் இருந்திருக்கார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் மிகுந்த ஒரு மனுஷனாக இருந்திருப்பாரு. முன்னாடி ஒரு 1000 குதிரைப்படைகளும் பின்னாடி ஒரு 1000 யானைப்படைகளும், அப்படி ஒரு மிக பிரமாண்டமாக இருந்திருப்பார். அவர் அதிகாரத்தை தேடியவர்கள், ஆடம்பரத்தை தேடியவர்கள், மாறாக ஒரு எளிமையும் ஏழ்மத்தையும் கொண்டு வராது. அந்த கொள்கை பிடிப்பில் அவர் தெளிவாக இருந்ததுனால அவர் இந்த சாத்தானுடைய சோதனையை வெல்ல முடியும். தொண்டு ஏற்பதற்குள்ள தொண்டு ஆற்றுவதற்கே நான் வந்தேன் அப்படிதான் அவருடைய வாழ்க்கை நெறிய தானே. பலியை இல்லை, இரக்கத்தையும் விரும்புகிறேன். அப்போ வந்து நான் வந்து பெரிய அதிகாரத்தில் ஆண்டவரும் போதகருமாகி நான் இதை செய்கிறேன் என்றார், நீங்க செய்யறதுக்கு என்ன அப்படிதானே. பாதங்கள் ஒரு நிகழ்வையும் கூட நமக்கு நடத்தி காட்டினார். ஒரு அடிபணிந்து போற ஒரு பணி செய்கிற ஒரு பணியாளனா தான் காட்டிக்கிட்டாரே தவிர பதவியில இருக்கணும் அப்படின்றதுனால. இன்னைக்கு பதவியில இருக்கிற எல்லாரும் எவ்வளவு பணியாளரா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியல. ஆனா பதவி மோகம் வந்துருச்சு அப்படின்னா, அதிகார மோகம் வந்துருச்சு, அந்த ஆசை வந்துருச்சுன்னா அடுத்தவனை எப்படியாவது அடிச்சு புரட்டி போட்டு கூட நான் முன்னால வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அன்னைக்கு ஆண்டவருக்கு அப்படி ஒண்ணும் இல்லை, எனக்கு இவ்வளவு சொத்து தருவேன், ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் காட்டி உனக்கு அதிகாரத்தை அத்தனையும் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது மடங்கலை. ஆண்டவர் அப்படிலாம் நினைச்சு இந்த உலகத்தையே படைச்சு ஆண்டு நடத்துற அந்த தேவன் யாரோ ஒரு நொடி பொழுதுல உன்னை காட்டினார் அப்படின்றதுக்காக அதை கடிபணிச்சிருவாரா என்ன? ஆனா இன்னைக்கு நாம ஒரு சின்ன இதுல ஒரு ஒரு மைனாரிட்டியில கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஐயா நமக்கு முன்னால சீனியாரிட்டில 10 பேர் இருந்தாலும் அடக்கி கீழே போட்டுட்டு காசை கட்டி எப்படியாவது நாம அந்த அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுடைய மனநிலை யதார்த்தமா போச்சு. இயேசுனுடைய பார்வையில சாமி இந்த பதவி அப்படிங்கிறத கூட எங்கே கேட்ட ஒரு செய்தி, இந்த பதவி அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பான்ஷன் தர்றாங்க. பதவி அப்படின்னா பசித்திருக்க வேண்டும், தா அப்படின்னா தனித்திருக்க வேண்டும், வி அப்படின்னா விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பசித்திருக்க வேண்டும் அப்படின்னா நமக்காண்டி கிடையாது, நம்முடைய செல்வாக்காக கிடையாது, மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காக பசித்திருக்க வேண்டும். எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை தனியா விட்டுட்டு மற்றவங்கள ஓடி போயிட்டாலும் நாம் தனித்து நின்று கூட சேராம கூட அது ரொம்ப தனித்து நின்றாவது இன்றைக்கு நம்ம வென்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல். விழித்திருக்க வேண்டும். அப்கோர்ஸ் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நேரம் அதான் சொல்ல, விழித்திருந்து ஜெபிங்கிறாரு. எந்த விதமான செய்யணுமே அப்படின்னு விழிப்பா இருக்கிறதே ஒரு பெரிய காரியம். கண்டிப்பா இதுதான் உண்மையான ஒரு பதவியாக நம்ம கண்டிப்பா. அதை தாண்டி நம்முடைய செல்வாக்குக்காக இருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கை ஒரு மோசமான சூழ்நிலை. கண்டிப்பா அந்த ஒரு நிலையெல்லாம் கடவுள் கடந்து அந்த சோதனையெல்லாம் வென்றெடுத்து வந்ததுனால தான் அவரால் தைரியமா இருக்க முடியுச்சு. இந்த 3வது சோதனையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இறைமகன் என்றார், மேலிருந்து கீழே குதியும், ஏன்னா உன்னை தூதர்கள் கல்லில் இல்லாதபடி உன்னை தாங்கிக் கொள்வார்கள். ஆண்டவர் அவருடைய ஆளுமைக்கு கொடுத்த சவால் மாதிரி நான் பார்க்குறேன். நீ இறைமகன் சொன்னா கீழே குதியா, அவர் இறைமகன் தான். அவர் இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு தேவையில்லை. நம்மளையும் ப்ரூவ் பண்றதுக்கு பலர் நம்மளை தூண்டுவாங்க. டேய் நீ ஆம்பளைனா செய்டா பார்த்துருவோம், நீ பொம்பளைனா வாடி பார்த்துருவோம், நீ பெரிய வாத்தியார்னா வாழா பார்த்துருவோம், இன்னார் மகனா என்கிட்ட நின்றாப்பா
உடனே நம்ம ஆட்கள் இது அப்படியே தாங்க முடியாது, ரோசம் வந்து அப்படியே ரோசம் வந்துடும், பொங்கிக்கிட்டு நிற்பாங்க. என்ன இப்படி சொல்லிட்டான், நானா ஒண்ணும் இல்லாதவனா, நான் உப்பு போட்டு சாப்பிடாதவனா, நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. அப்ப அதான் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பல பிரச்சனை இல்லை. பலரும் சொல்லுவாங்க இல்லையா, நான் இருக்கேன் நீ தைரியமா செய்யல, நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்றது மாதிரி. அதான் ஆண்டவர்கிட்ட அதானே சொன்னாங்க, நீ வான தூதருக்கு உன்னை தாங்கி பிடிச்சோம், நான் இருக்கிறேன் நான் தாங்கி பிடிச்சிக்கிறேன், நீ புதியா பார்ப்போம். ஆண்டவர் ஒருபோதும் புள்ளல. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பலர் வந்து நம்மளை சோதனையில மாட்டி விடுறதுக்குன்னே, நான் இருக்கேன் நான் தைரியமா செய்யடா பேசுறா அப்படி நம்மளை வந்து பல நேரத்துல தூண்டி விட்டு நமக்கு பின்னால இருப்பான். ஆனா நம்ம கூட இருக்க போறது. இப்படிப்பட்ட சோதனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு கடன் பிரச்சனையில தவிக்கிறவங்களும் உண்டு, குடும்பத்துல இன்னைக்கு வந்து பிளவுபட்டு இருக்கிறவங்களும் உண்டு, குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற பிரச்சனையிலையும் இன்னைக்கு நானா நீயான்னு பார்த்துக்கிட்டு முரண்பட்டு நிற்கிற அந்த ஒரு நிலையும், அந்த சுயம் வந்து ஒரு அடிபணிந்து தாழ்ந்து போற அந்த பக்குவம் இல்லாமல் இன்னைக்கு போயிட்டு இருக்க ஒரு மனநிலையும் பார்க்க முடியுது. இப்போ இது யதார்த்தமா போயிடுச்சு. யாராவது தூண்டி விட்டாங்க, ஒரு என்னுடைய ஆளுமைக்கு எதிராக வந்து யாரு சொன்னாலும் நான் வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு மாதிரியான மனநிலைகளை போயிட்டான். அந்த சுய கர்வத்தையும் கௌரவத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இல்லை அப்படிலாம், நான் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்வேன், என்னால் முடிஞ்சதை செய்வேன், எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மனநிலைக்கு உள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக எதையும் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்குது. கண்டிப்பாக. ஏதாவது சாமி இன்னொரு தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, நிறைகுடம் நீர் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறைவாக இருந்துச்சுன்னா அது தழும்பிக்கிட்டு கூத்தாடுவாங்க இல்லையா. கண்டிப்பாக இயேசு வந்து நிறைய பெற்றவராக இருக்கார். அதனால எந்த விதமான சாத்தானுமே அவரை அணுக முடியலை. ஏன்னா அவரிடத்துல அந்த தன்னிறைவு இருந்ததுனால அவர் எதை பற்றியும் ஆசைப்படலை, எதுக்காகவும் அவர் ஓடலை, யாரிடத்துலையும் அவர் சமரசமாகலை, யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை எப்போதுமே மாற்றிக்கல. அது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுதான் கண்டிப்பாக அவருடைய இந்த வெற்றிக்கான ஒரு காரியமாக இருக்கு. சோதனையில் வெல்ல முடிஞ்சுன்னு கூட பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மூன்றாவது இந்த விசுவாசம் சார்ந்த சோதனையில் நீ வந்து மேலேருந்து குதி, அப்போ தான் உன்னை இறைமன் சொல் தேவையில்லையா இல்லையா. ஏன்னா நம்ம யோவான் நற்செய்தி முழுவதும் பார்க்கிறோம், பல இடங்கள்ல ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார், தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான விசுவாசம் அவரிடத்துல இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் போயிட்டு போய் நம்ம சாத்தான்ட்டு தேவையில்லை இல்லை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை இந்த நற்செய்தி நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இந்த மூன்று காரியத்தையும் மூன்று சோதனைகளையும் வெல்வதற்கு எது அடிப்படையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது இறைவார்த்தை மட்டும்தான் அவருக்கு வந்து அடிப்படை. ஏன்னா வந்து அந்த பேஸ்ல தான் 3 பேருக்கும் பதில் கொடுத்ததே வந்து இணைச்சட்ட நூல்ல இருந்தா அடி கொடுத்தாரு. இணைச்சட்ட நூல்ல உடனே பதில் கொடுத்தாரு. வந்து கல்ல அப்பமா மாத்தினான், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். ஒவ்வொன்றிலையும் பைபிள் பேஸ்ல தான் கொடுப்பாரு. பதிலடியே இறைவார்த்தை தான். அப்ப அந்த இறைவார்த்தை பேஸ் நமக்குள்ள இருக்குதா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க், ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாருக்குள்ள இந்த இறைவார்த்தை அதை வந்து நமக்குள்ள போட்டிருக்கிறோம், அதை வந்து அனுபவிச்சிருக்கிறோம், இந்த இறைவார்த்தை எனக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொன்னா எந்த சோதனையை நம்மளால வெல்ல முடியும் அப்படின்றது வந்து யதார்த்தமான உண்மை. அது வந்து நமக்குள்ள இருக்குதா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா எபிரேயர் திருமடல் 6:17 ரொம்ப தெளிவா சொல்லும், கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன்னா போர்வாளாக இறை வார்த்தையை நாம எப்ப எடுத்து செயல்படுறோமோ அப்ப எந்த சோதனையை வெல்றதுக்கு ஒரே போர்வாள் வந்து கடவுளுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நம்ம போர்வாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஆண்டவர் இயேசுகிட்ட இருந்ததே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து இறை வார்த்தை. அந்த சக்தினாலதான் வந்து எந்த சோதனையும் வெல்ல முடிஞ்சு. இன்னைக்கு நாமளும் அப்படி வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எதையும் தாங்கிக்கிற முடியும். ஆனா எந்த சோதனையும் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய சோதனையெல்லாம் கடவுள் கொடுக்கறதே இல்லை. மனித வாழ்க்கையில வர்ற அத்தனை சோதனையும் சாதாரண சோதனை தான். அந்த சோதனையை கூட நம்ம பல நேரத்துல வந்து வெல்ல முடியாம தவிக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. அந்த சாதாரண சோதனை வந்து நம்ம வாழ்க்கையில வெல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா. ஏன்னா வந்து மனிதனுக்கு வருகின்ற சோதனை வந்து சாதாரண சோதனைகள் தான், அவனால தாங்கிக் கொள்ளும். இந்த சோதனை கடவுளிடமிருந்து ஒரு பெரிய அளவுல நம்ம கொண்டு போய் சேர்க்க போகுது, அல்லது மயங்கி விழ போறோம், இந்த உலகத்துல ஒண்ணுமில்லாம ஆக போறோம் அப்படிலாம் இல்லை. இதையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு சக்தியும் அவர் தர்றாரு, இந்த சோதனையிலிருந்து விடுபடுறதுக்கு அவர் தான் சக்தி தர போறாரு அப்படின்னு ஒரு மன தைரியம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே ஒரு பெரிய சக்தி தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த சோதனைகளை இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம தடுக்க முடியும், சாதிக்க முடியும், அடிச்சு நொறுக்க முடியும் அப்படின்றது அழகா சொன்னீங்க. உண்மையில
இப்போ இறைவனுடைய வார்த்தைகள்னால நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம சந்திக்க முடியும், அதுலேருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு யோசிக்கல. அடிப்படையிலேயே நம்ம இறை வார்த்தை ஏந்தி சொல்லணும் கையில். பைபிளை அன்பியத்துக்கு போகும்போதோ இல்லை ஆலயங்களுக்கு செல்கிற பொழுதோ நம்ம முதல்ல விவிலியத்தை கரங்களில் ஏந்த கற்றுக்கிட்டோம்னா தான் இறைவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்க முடியும், எடுத்துரைக்க முடியும், சொல்ல முடியும். ஒரு நகைச்சுவையாக கூட சாமி அண்மையில் நான் ஒரு பங்குல மாசு வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து முதல் வாசகம் வாசித்தார். எப்படி வாசிச்சாருன்னா, ஏசுநாதர் சாமி மக்கபேருக்கு எழுதிய முதல் நூல்லேருந்து வாசகம். ஏசுநாதர் சாமி எங்கே மக்கபேருக்கு எழுதினார்? அதாவது பிரச்சனை இல்லை சாமி. ஒரு அம்மா 2வது வாசகம் வாசிச்சு. அந்த அம்மா எப்படி சொன்னிச்சுன்னா, திருத்தூதர் பவுல் தனது 2வது கொழுந்தியாளுக்கு எழுதிய திருமடலேருந்து வாசகம். என்னடா கொழுந்தியாளா, அவர் எங்கடா கொழுந்தியால் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு நானே தகிச்சு போயிட்டேன். கொரிந்தியர் அப்படிங்கிறதுக்கு இப்படியாக முதல்ல இறைவனுடைய வார்த்தையை நம்ம கையில் ஏந்தனும். ஏந்திரவங்களே அப்படி தப்பா சொன்னா எங்கிட்ட போய் நம்ம உள்ளத்துல இறைவார்த்தை பதிய போகுது. அது உண்மைதான். இறைவார்த்தை இன்னைக்கு ஏத்துறாங்க நம்ம இறை மக்கள். விவிலியத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவிலியத்துல கையில் எடுத்துக்கிட்டு சும்மா வச்சிருக்காங்க. அதை வந்து வாழ்வாக்கக்கூடிய ஒரு சக்தியும் இறைவார்த்தையை உள்ளத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இறைவார்த்தையை உள்ளத்துல போடுற ஒரு பக்குவமும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம். எனக்கு ஒரு ஃபேமிலி இப்போ யதார்த்தமா வீடு சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப இறைவார்த்தையை அங்கெங்கே ஒட்டி வச்சிருந்தாங்க. அந்த அம்மா கண்ட கடவும் ஒட்டி வச்சிருந்தாங்க. வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ ஒட்டி வச்சிருந்தப்ப அம்மா ஒரு இறைவார்த்தை ஆர்டரா ஒட்டி வைக்க வேண்டியதானம்மா அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் இறைவார்த்தையே அழகு ஃபாதர், அது எப்படி ஒட்டினா என்ன ஃபாதர் அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு சொல்றாங்க, நான் எனக்கு ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இருக்கா ஃபாதர். இந்த பொண்ணுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இறைவார்த்தையை அந்த பொண்ணு வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அந்த வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளை வந்து நோட்டில் வந்து 7 இறைவார்த்தையும் எழுதி வைக்கணும். அடுத்த வாரம் 7 இறைவார்த்தை படிக்கணும், 7 இறைவார்த்தை படிக்கணும். இதெல்லாத்தையும் நான் கிழிச்சிருவேன், திரும்ப ஓட்டுவேன். எந்த அம்மா எப்படிலாம் இன்னைக்கு இறைவார்த்தை வந்து அந்த தாங்கிறது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது உள்ளத்துல தாங்க வைக்கிறாங்க பாருங்க சின்ன குழந்தையில. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த சோதனையும் இந்த உலகத்துல வந்து வெற்றி கொள்ள முடியும், அந்த ஆண்டவரை போல வெற்றி கொள்ள முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சிந்தனை கூட நான் அந்த நேரத்தில் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் ஃபாதர். இந்த கருத்தோட நீங்க ஒத்துப்போவீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, மற்றவர்கள் இதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. பட் நான் வந்து இதை ரொம்ப ஆழமா பார்க்குறேன் ஃபாதர். நான் நம்புறேன் என்னன்னா, நம்ம பேசின இந்த 3 சோதனைகள் ஆண்டவருக்கு ஒரு சோதனையே கிடையாது. கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் தன்னிறைவு பெற்றவர். எல்லாம் இருக்கிறவர்கிட்ட போய் இது வேணும்னு சொன்னா யாருக்கு தேவைப்படும். நான் இப்போ சாப்பிட்டேன் பார்த்தா நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டேன், நல்லா சாப்பிடுன்னு ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் நீங்க கொண்டாந்து ஏதாவது ஒரு பிரியாணி படத்தை சாப்பிட கொடுத்தீங்கன்னா நான் வேணான்னு. அதே போல தான் இயேசு நிறைவு பெற்றவர். அவரிடத்துல எந்த சோதனைக்கு அங்கே வேலை கிடையாது. குறிப்பாக நம்ம பார்த்த அந்த உணவு சார்ந்த சோதனை, அதிகாரம் சார்ந்த சோதனை, 3வதாக விசுவாசம் சார்ந்த சோதனை எல்லாம் இயேசுக்கு சோதனை இல்லை. வேறு 3 சம்பவங்கள் தான் இயேசுவுக்கு மிகப்பெரிய சோதனையாக, மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கையில நம்ம இயேசுநாதருடைய வாழ்க்கையில் 3 முறை அவர் தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை பற்றி அறிவித்தார். 3 முறை அறிவித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அறிவித்ததுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி ஆண்டவரை மிக பாதிச்சிச்சு. அதைத்தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சோதனையாக அவர் நினைச்சார். முதலாவது முறை அவர் அறிவிக்கையில் நம்ம மானிட மகன் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில் இந்த மாதிரி பாடுகள் பட இருக்கிறார், கல்வர்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறார், இறந்து உயிர் செல்வாரிட்டெல்லாம் சொன்ன பொழுது ஒரு பெரிய குரல் ஒன்று வந்துச்சு. அது வேண்டாம் உமக்கு, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் மற்றவனுக்காண்டி கஷ்டப்படணும், நீ பாடி பேசாமல் இருந்துட்டு போ அப்படின்னு பேதுரு சத்தம் போட்டார். அப்போது ஆண்டவர் மிகவும் மனம் நொந்து ஒரு பக்கத்தில் கோபப்பட்டு கடுமையான வார்த்தையை சொல்லி திட்டுறார். அப்பாலே சாத்தானே, என் கண்முன் நில்லாத அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தை வந்து வேதனைப்படுது. இதுதான் உண்மையிலே சாமி நான் வந்து ஒரு மிகப்பெரிய சோதனையை பார்க்குறேன். 2வது, அவர் 2வது முறை தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு தான் கூட இருக்கிறவனை கடிந்து கொள்றதுதான் பெரிய சோதனையே. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவனை அப்படி ஈஸியா சொல்ல மாட்டான். அவன் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னா ஆமா இல்ல உண்மைதானே, சரி ஏன்டா தேவையில்லாம செய்யறோம் அப்படின்னு ஒதுங்கத்தான் பார்ப்போம். நம்ம தப்பு பண்ணா கூட பக்கத்துல இருக்கவன் சொல்ல மாட்டான், சுட்டி காட்ட மாட்டான், அப்படியே சால்ரா போட்டு தட்டி கொடுத்துட்டே போயிடுவான். நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து சொன்னோம் அப்படின்னா டேய் தப்புன்றடா, செய்யாதடா, நல்லது இல்லடா, கெட்டதுடா அப்படி சொல்ல மாட்டான். ஆனா ஏசு உடனே தப்புனா தப்புன்னு சொன்னாரு. கூட இருந்தவன டேய் கூட அப்பாலே போய் வெளில ஓடி போயிரு அப்படி தைரியமா. நாம அப்படிலாம் சொல்ற சோதனை அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைக்குள்ள வர்றதில்ல. அதுதான் நமக்கு பெரிய சோதனையே. கண்டிப்பா அந்த இடத்துல இயேசுநாதர் ஏன் அவரை சொன்னார்னா சாமி,
அவர் வந்து ஒரு சுயநலம் மிகுந்த ஒரு மனிதராக இருந்தார். நம்ம ஏன் மற்றவனுக்காண்டி கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் அவர் சொன்னார், அது வேண்டாம் ஆண்டவரே உமக்கு அப்படின்னு. அதனால தான் இயேசு வந்து அப்பாலே சாத்தான்னு மிக கடிந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறது முதல் சோதனையாக நான் பார்க்குறேன் சாமி. கண்டிப்பாக. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு 2வது முறை தன்னுடைய பாடுகள் இறப்பு இருப்பை அறிவித்த பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, இயேசுனுடைய சீடர்கள் பின்னாடி பேசிட்டு வந்தாங்க, இப்போ இயேசுவை கொல்ல போறாங்க, அவர் கதை முடிஞ்சிருச்சு, அவர் கதை ஓவர். அப்போ அடுத்து யார் தலைவராக வருவது? ஒரு விதமான பதவிக்கான ஒரு போட்டி, அதிகாரத்திற்கான ஒரு போட்டி, பணத்திற்கான ஒரு இதுக்காக அவங்க சண்டை போட்டுட்டு வராங்க. திரும்பி பார்த்த ஆண்டவர் மீண்டும் மிக கோபப்பட்டு அவர்களை திட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருக்கு ஏற்பட்ட 2வது சோதனையாக நான் பார்க்கிறேன். 3வது சோதனை மார்க்கு நற்செய்தியை 10ஆம் அதிகாரம் 37வது அந்த இறைவார்த்தைகளை பார்த்தோம்னா, செபதேயுவின் மக்கள், அதாவது இயேசுநாதர் சாமி 3வது முறை தன்னுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பை அறிவித்த பொழுது செபதேயும் தன்னுடைய மகன் யாக்கோபு யோவானை கூட்டிட்டு வந்து அவர் கேள்விப்படுறார், இயேசுநாதர் சாக போறாரு, அவர் கொல்ல போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் அரியணையில் வருகிற பொழுது வலப்பக்கம் ஒருத்தரையும் இடப்பக்கம் ஒருத்தரையும் என் மைண்ட்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசுவுக்கு பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு வேதனை, ஒரு சோதனை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நோகாம நொங்குதிங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உடல் உழைப்பு இல்லாம வேர்க்காம சுகத்தை அனுபவிக்கிறது. அதே போல இந்த செபதேயு தன்னுடைய மகன்களை கூட்டிட்டு போயிட்டு, நீ அரியணை வரையில உனக்கு வலப்பக்கம் ஒருத்தனையும் இடப்பக்கம் ஒருத்தனையும் என் பிள்ளைகளை வச்சுக்க அப்படின்னா, உழைக்க மாட்டோம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஆனா இன்னைக்கு நம்ம சொகுசா வாழணும் நினைக்கக்கூடியது ஆண்டவருக்கு கொடுத்த 3வது மிகப்பெரிய ஒரு சோதனையை நான் பார்க்கிறேன். ஏன் சோதனை நான் சொல்றேன்னா சாமி, இயேசுவோடு ஒட்டி வாழ்ந்தவர்கள் 3 வருஷம் இயேசுவோடு அவருடைய உணர்வுகளிலே வழியிலே வேதனையிலையும் இருந்தவர்கள் 3 ஆண்டுகளுடைய இந்த முடிவில் இந்த இப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுக்குறாங்க. அப்போ இயேசுனுடைய வார்த்தையை அவங்க சரியா ஏற்றுக்கல, இயேசுனுடைய விருப்பங்களை இறை திட்டங்களை சரியா உள்வாங்கிக்காம மீண்டுமாக தன்னை மையப்படுத்திய ஒரு சுயநல வாழ்க்கைக்கு போறாங்க, பதவிக்கு தேடுறாங்க, சொகுசை தேடுறாங்க. இதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற சோதனையாக நான் பார்க்குறேன். கண்டிப்பா இந்த இந்த உடனிருந்த அவங்களே வந்து ஆண்டவரோடு இணைந்து அவருடைய மனநிலையில போக முடியாதப்ப, இன்னைக்கு நாம எவ்வளவு பொதிச்சாலும் எவ்வளவு ஆண்டவருடைய வாசித்தாலும் கேட்டவங்க, உடன் இருந்தவங்க, உண்டவங்க, உடன் இருந்து படுத்தவங்க அவங்களே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்க முடியும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அதை விட ரொம்ப மோசம். கண்டிப்பா அவர்களை போல இன்னும் பலவீனமா தான் பல சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஆனா அந்த சோதனைகள்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அதுதான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டியது. அப்படி ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த ஒரு சக்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னா எதையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது உண்மை. நம்ம வாழ்க்கையில வர்றது இதெல்லாம் சாதாரண சோதனை தான். ஏற்கனவே நான் சொன்னதுபடி குருந்தியருக்கு எழுதிய திருமடல் முதல் திருமடல் அதிகாரம் 10:13 உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகிற சோதனை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக ஒருபோதும் விட மாட்டார். அவர் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமையை அவரே உங்களுக்கு தருகிறார். அதில் விடுபடவும் வழியை காட்டுகிறார். அதனால அவர் நமக்கு காட்டுகிற போது அவருடைய சோதனை, அவருடைய வல்லமையில எந்த சோதனையை வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு சக்தி நமக்குள்ள பிறந்துருச்சுன்னா, அது இறைவார்த்தை துணையில அவர் போல கண்டிப்பா நாமளும் நம்ம மக்களும் இந்த தவக்காலத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி பிறந்தவர்களாக பயணிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. மக்களை நீங்களும் அதுல உறுதிப்படுங்க. நமக்கு அந்த மக்களுக்காக 2 விஷயம் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க வேண்டியது. ஒண்ணு, சோதனைகளை வெல்லணும். நம்ம யாருக்கும் சோதனையாலும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம நாள் கண்டிப்பா. அதனால அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். கண்டிப்பா அந்த மனமாற்றம் நமக்குள்ள அந்த சோதனையை வெல்லுகின்ற மனமாற்றமாக, அதுவும் இறைவார்த்தை கொண்டு ஒரு போர்வாளாக எடுத்து வாழ்கின்ற ஒரு மக்களாக இருப்போம். அதுக்காக ஜெபிங்க சாமி. கண்டிப்பா மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான அன்பான ஆண்டவரே, இது இந்த தவ காலங்களில் எங்களுடைய இந்த பழக்க வழக்கங்களை, சிந்தனைகளை, நடைமுறைகளை நாங்கள் உள்ளார்ந்து அலசி ஆராய்ந்து எங்களை புது மனிதர்களாக புதுப்பித்து ஆண்டவருடைய பிம்பங்களாக மாற நாங்கள் எங்களையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், தவ ஒடுக்க முறைகளில் ஆழமாக அதிகமாக ஈடுபடுகின்ற காலங்களில் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு கற்றுத்தரக்கூடிய இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுக்கு நேருகிற எல்லா விதமான சோதனைகளை வெல்லவும், இன்னும் நாங்கள் யாருக்குமே எந்த விதத்திலும் சோதனையாக இராமலும்
இந்த உலக காரியங்களிலே மூழ்கி விடாமல் ஆண்டவருடைய காரியங்களிலே இன்னும் அதிகமாக அக்கறையாக இருக்கவும், நாங்கள் ஆண்டவருடைய பிம்பங்களாக, பிரதிபலிப்புகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே.